கடலூர் பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா 1985ல பயன்பாட்டுக்கு வரப்பட்டது. அந்த பேருந்து நிலையம் இப்போ வரைக்கும் நிலைச்சு நின்று மக்களுக்கான ஒரு பயன்படக்கூடிய ஒரு சேவையாக இருந்து வருகிறது. இது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அந்த தெருக்கள். இந்த பேருந்து நிலையத்துல போயிட்டு நம்ம வெளியே வரணும்னாலே அவ்வளோ ஒரு டிராபிக் இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500ல இருந்து 1000 பேருந்துகள் அந்த இடத்துக்கு சுத்தி வராங்க. கிட்டத்தட்ட 50,000 மக்கள் கிட்ட அந்த பயன்பாட்டுல இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அதுவும் பண்டிகை காலத்துல இது இன்னும் அதிகமாகும். மக்கள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு இந்த பேருந்து நிலையத்தோட அடிப்படை வசதிகளை கொஞ்சம் மாற்றி கொடுங்க. இந்த போக்குவரத்து நெரிசலை சரி பண்ணி கொடுங்க. இது மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை பல ஆண்டுகளா இருக்கு. அதிமுக ஆட்சியும் இருக்கு, திமுக ஆட்சியும் இருக்கு. மக்கள் சொல்லி சொல்லி அறுத்து போயிட்டாங்க. இந்த பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய கடைகள் வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த பேருந்து இருக்கு. அது போக இந்த பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கல்லூரி வரைக்கும் இங்க இருந்துதான் உங்களுக்கு ஒரு போக்குவரத்தா இருக்கு. இது ஒரு மத்தியில இருக்கிறதுனால மக்களுக்கு இந்த பேருந்து நிலையம் மிகப்பெரிய ஒரு ஒரு வசதி படைத்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கு. அதனால மக்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த பேருந்து நிலையத்தை வெளியில மாத்தாதீங்க, வேற இடத்துக்கு கொண்டு போகாதீங்க, அதே இடத்துல எங்களுடைய வசதிகளை மேம்படுத்தி கொடுக்குற அளவுக்கு ஏதாவது திட்டம் போட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுங்க. இதுதான் மக்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை பல ஆட்சிகள்ல பல தலைவர்கள்ட்ட பல எம்எல்ஏ கிட்ட பல மந்திரிகள்கிட்ட மக்கள் கொண்டு போயும் அது தீர்க்கப்படல. ரொம்ப காலமாக இருந்த அந்த பிரச்சனை கடந்த திமுக ஆட்சியிலையும் அது இருக்கும் பொழுது அதை பத்தின ஒரு விஷயங்களை அமைச்சர் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களிடம் கொண்டு போகும்போது அதை மாற்றி வைப்பதற்கான ஒரு வேலையை செய்யறாங்க. மக்களுடைய கோரிக்கை என்னன்னா அந்த பேருந்தை இருக்கிற இடத்துலயே எங்களுக்கான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுங்கிறது மக்கள் கோரிக்கை. ஆனால் திமுக ஆட்சியில் அது என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அதை கொண்டு போயிட்டு எம்புதூருங்கிற இடத்துல ஒரு 10ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வைக்கிறாங்க அந்த பேருந்து நிலையத்தை. என்ன சொல்ல வராங்கன்னா ஊருக்குள்ள நம்ம அது எங்க விரிவாக்கம் செஞ்சாலும் இடத்த பெருசாக்கினாலும் சரி இல்ல வேற எந்த வழி செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 500 பேருந்து வரப்போற இடத்துல நம்ம என்னதான் சரி பண்ணி அடிப்படை வசதிகளை மேம்படுத்தலாம் இந்த கூட்ட நெரிசல் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால ஊருக்கு வெளியில பேருந்து நிலையத்தை வச்சோம் அப்படின்னா எல்லா ஊருக்கும் எல்லா வெளியில இருந்து வர பேருந்துகளும் அங்க போயிட்டு வந்துரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வைப்பதாக சொல்லி அங்க கொண்டு வை. இந்த பேருந்து நிலையம் ஆரம்பத்தில இருந்தே மக்களுடைய ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்ச ஒரு பேருந்து நிலையமாக தான் புதிய பேருந்து நிலையம் இருக்குது. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேருந்து நிலையத்தை கொண்டு போய் நீங்க வெளியில வச்சீங்க அப்படின்னா இரவு நேரத்துல பிள்ளைகள் வந்து போறதுக்கும் வயதானவர்கள் வந்து போறதுக்கும் பெண்கள் வந்து போறதுக்கும் சிரமமா இருக்கும். ஊருக்கு வெளியில வைக்கிறீங்கன்னா அப்புறம் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு பேருந்து வசதிகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஊருக்குள்ள வர்றதுக்கு. இது வந்து நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்ப்பு. இது போக சுத்தி உள்ள கடைகள் அடிப்படை வசதிகள் இது எல்லாமே அங்க எதுவுமே கிடையாது. அங்க போகும்போது மக்கள் இன்னும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்ப்பு. இது சம்பந்தமாக பல கட்சிகள் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டங்களும் செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தமிழக வெற்றி கழக சார்பில் இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்களுடைய தலைமையில இந்த புதிய பேருந்து நிலையத்தை ஊருக்கு வெளியில கொண்டு கட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துறாரு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, அதுவும் இல்லாம பள்ளி குழந்தைகள் பாதிப்படைவாங்க, அரசு அலுவலகங்கள் இங்க நிறைய இருக்கு, நீங்க கொண்டு போய் ஊருக்கு வெளியில வச்சீங்கன்னா அங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட இதுல இருக்கக்கூடியவங்க ஊர்ல இருக்கிறவங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாருமே அந்த போக்குவரத்தை வந்து சரியான நேரத்துல பயன்படுத்த முடியாது, இதனால அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழக வெற்றி கழகம் சார்பில் திரு ராஜ்குமார் அவர்களுடைய தலைமையில முன்னெடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா இந்த பேருந்து பிரச்சனையை உடனடியாக தீர்த்து கொடுப்போங்கிறதையும் மக்களுக்கு உறுதியளித்திருக்கார். அதே போல இப்பொழுது அவர் கடலூர் தொகுதியில வெற்றி பெற்று இப்போ அமைச்சராகவும் ஆயிட்டார். இந்த அமைச்சர் ஆன உடனே அவர் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த பேருந்து வந்து போகக்கூடிய எல்லா இடத்தையும் தனிப்பட்ட முறையில் அவரே ஆய்வும் செஞ்சு மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை செஞ்சு அதுக்கான ஒரு தீர்வாக இப்போ சில முடிவுகளை எடுத்திருக்காங்க. அதன்படி இருக்கிற பேருந்தை நாம விரிவாக்கம் செய்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் பக்கத்திலே வந்து பல பகுதிகளாக பேருந்து நிலையத்தை நாம வடிவமைக்கலாம். அதன்படி பேருந்து இப்போ இருக்கக்கூடிய பணிமனைகள் போக்குவரத்து அந்த பணிமனைகள்லாம் அதை ஒரு பேருந்து பகுதியாக மாத்திட்டு ஒரு பகுதியை வந்து நகர்ப்புற பேருந்து அதாவது ஊருக்குள்ள வந்து போற ஊருக்குள்ளேயே போயிட்டு வரக்கூடிய பஸ்ஸுகள் எல்லாம் அங்க வர மாதிரி இன்னொரு பகுதியில அந்த பணிமனையை அதையும் ஒரு பேருந்து நிலையமா ஆக்கி அங்க பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்களுக்கு வந்து போற பஸ்ஸுகள்லாம் அங்க வர மாதிரியும் சொல்லி எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி சொல்லி இதனால போக்குவரத்து நெரிசலும் இதாகும், மக்களும் உள்ளூர் பகுதிக்கான பேருந்து வசதிகள் எங்கேயும் வெளியூர் பகுதிக்கான பேருந்து வசதிகள் அங்கேயும்ன்ற மாதிரி மாத்தி வைக்கும் போது பக்கத்துல இருக்கும். வெளியில போகிற அந்த பேருந்து நிலையத்தை நம்ம வேற ஒரு பயன்பாட்டுக்காக நம்ம மாத்திக்கலாம், அதாவது சேமிப்பு கிடங்கு நெல் குடோனா நம்ம மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்காங்க. இதனால மக்கள் உண்மையிலேயே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அவர்களுக்கு அந்த பேருந்து வசதிகள் பேருந்து நிலையம் எல்லாமே அங்கேயே கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கிற கடைகள்ல இருக்கிறவங்களும் அந்த வருவாய் பாதிக்கப்படாம இருக்கிறதுனால இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் எடுத்த இந்த முடிவுல மக்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா
மக்கள் ஒரு பிரச்சனையோட வராங்க. ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்குதுன்னு பல ஆண்டுகளாக சொல்றாங்க. அப்போ மக்களுடைய தேவைகள புரிஞ்சு, அதுக்கான தீர்வ குடுக்காம, ஒரு பேருந்து நிலையத்த கொண்டு போய் ஊருக்கு வெளியில வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து? அப்படியே வைக்கிறதா இருந்தாலும், அது மக்கள் கிட்டமும், அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கிட்டமும், குறிப்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் இத கலந்து ஆலோசிக்காம, இது மக்கள் இதனால நம்மளுக்கு என்னென்ன பயன் வரும்? இதனால என்னென்ன தீமைகள் வரும்ன்றதெல்லாம் ஆலோசிக்காமயே கொண்டு போயிட்டு ஊருக்கு வெளியில வைப்பாங்க. அப்படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா, அதை தீர்க்கக்கூடிய வகையில தான் ஒரு அரசு செயல்படும். அந்த பிரச்சனைய மேலும் பெருசாக்கி, அந்த பிரச்சனைக்கு தீர்வு குடுப்பது போல சொல்லி, அத மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சங்கடத்த குடுத்துறக் கூடாது. இந்த பேருந்து நிலைய விஷயத்துல அப்படிதான் நடக்க இருந்தது. ஆனா தமிழக அரசு, இப்ப இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அரசு, அதை திரும்ப மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம, அங்க இருந்தது இருக்கிறபடியே அந்த பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்வதிலும், அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதிலும் தீவிரமா இப்ப இறங்கியிருக்காங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, இன்னும் சில மாதங்கள்ல அந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு எல்லாமே வந்துரும். மக்களுடைய கோரிக்கையை ஏற்று எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரப்படும்னு ராஜ்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே மக்களுக்கு தீர்வு கிடைச்சது அப்படின்னா, உண்மையிலேயே அது சந்தோஷமான விஷயம் தான். மக்களுடைய ஆதரவு இப்ப தமிழக வெற்றி கழக அரசிற்கும், குறிப்பாக கடலூர்ல இப்ப ராஜ்குமார் அவர்களுக்கும் அதிகமாவே ஆதரவு பெருகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான